visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலியமாக ராணிப்பேட்டை பிஹெச்இஎல் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயில் பிரதான சாலையை அடுத்து ஒரு 100 அடியிலே இருக்குது. கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து பச்சை வர்ணத்தில் ஒரு 20 அடி உயரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் அமைச்சிருக்காங்க. சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான கோயில்னு இதை சொல்கிறா. மகாவிஷ்ணுவோட ஒரு ரூபமான யோக நரசிம்மர் தான் இந்த கோயிலில் மூலவர். கோவில் வந்து கிழக்கு பார்த்து இருக்குது. ஆனால் கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. இங்கே வழக்கமாக எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரியே இந்த கோயில்லையும் துவஜஸ்தம்பம் பலிபீடம் இருக்குது மூலவர் சன்னதிக்கு நோக்கி. ஆனால் பாக்கி கோயில் எல்லாம் வந்து கருடாழ்வார் தான் மூலஸ்தானத்தை நோக்கி இருப்பார். இந்த கோயிலில் அது மாதிரி கிடையாது. இங்கே கருடாழ்வார் சன்னதிக்கு பதிலாக ஆஞ்சநேய சுவாமி தான் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்கார். மூலஸ்தானத்துக்கு வெளியில் 2 துவாரபாலக காணப்படுறா. அதேமாதிரி மூலஸ்தானத்தில் யோக நரசிம்மர் கிழக்கு நோக்கி இருக்கார். துவஜஸ்தம்பம் பக்கத்தில் வெளியில் வந்து கருடாழ்வார் சன்னதி இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து மூலஸ்தானத்திலேயே யோக நரசிம்மரோட காலடியிலேயே கருடாழ்வார் காணப்படுறார். இந்த கோயிலுக்கு பல தனி சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மூலஸ்தானத்தில் யோக நரசிம்மர் இருக்கார். அதே மூலஸ்தானத்தில் யோக நரசிம்மரோட மற்றொரு நரசிம்மர் விக்கிரமும் வச்சிருக்கா. அதாவது ஒரே மூலஸ்தானத்தில் இரட்டை நரசிம்மர் இங்கே காணப்படுறார். இந்த கோயிலில் உற்சவரோட பேர் அழகிய யோக நரசிங்க வரதராஜ பெருமாள். அவர் வந்து இங்கே ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். இந்த கோவிலோட மூலஸ்தானத்துக்குள்ள ஆண்டாள், கிருஷ்ணன், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேய சுவாமி இவாளோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் இருக்கார். மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே ராமானுஜாச்சாரியார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறான். இந்த கோயிலில் அமிர்தவல்லி தாயார் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் காணப்படுறா. இங்கே அமிர்தவல்லி தாயாரோட உற்சவமூர்த்தி விக்கிரகம் இருக்கிறதோட ஆதிலட்சுமி தாயாருக்கும் இங்கே ஒரு விக்கிரகம் இருக்குது. தும்பிக்கை ஆழ்வார்க்கும் சக்கரத்தாழ்வார்க்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. சக்கரத்தாழ்வார் பின்னாடி யோக நரசிம்மர் இங்கே வந்து இருக்க மாட்டார். இங்கே இருக்கிற அரச மரம் மற்றும் வேப்ப மரத்துக்கு நாகதேவதைகள் விக்கிரகத்தை வச்சு வழிபடுறான். மூலவர் சன்னதிக்கு முன்னாடி கூரப்பகுதியில் வந்து இங்கே ஒரு தங்க கௌளியை பார்க்க முடியும். இது ரொம்ப விசேஷம். மூலஸ்தானத்தோட மேல் பகுதியில் ஒரு சர்ப்பம் சந்திரனை விழுங்குற மாதிரி ஒரு பிம்பம், கல்லாலான பிம்பம் இருக்குது. அதனால் இந்த கோவில் சந்திர கிரகண தோஷ பரிகார ஸ்தலமாக கருதப்படுறது. அதே மாதிரி இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற நவகிரக சன்னதி. பொதுவாக வந்து வைஷ்ணவ கோயிலில் நவகிரக சன்னதி இருக்காது. ஆனால் இந்த கோயிலில் நவகிரக சன்னதி காணப்படுறது. இந்த கோயிலோட மூலஸ்தானத்தில் இரட்டை நரசிம்மர் காணப்படுற மாதிரியே இந்த கோயில் வளாகத்தில் இரட்டை கிளையுடைய ஒரு தென்னை மரம் இருக்குது. அது ரொம்ப விசேஷம். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் அரச மரம் மற்றும் பெண்ணை மரம். கோயிலோட புஷ்கரணி பேர் நரசிங்க புஷ்கரணி. இது ஆனால் சீரமைக்கப்படணும். ரொம்பவும் அசுத்தமாக காணப்படுறது. இந்த கோவிலோட பட்டாச்சாரியார் பேர் திருநாராயணன். இவரோட மொபைல் நம்பர் 9952770605. இவர் இந்த கோயிலோட பூஜை விஷயங்களை கவனிச்சுட்டு வர்றதுக்காக இவரை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே தீரணும். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.